அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/2/2026 திங்கட்கிழமை, ஆயில்யம் நட்சத்திரம், புனர்பூசம் 3ஆம் பாதம், குரு புதன் சேர்க்கை, ஞானம் புத்தி. பொதுவாக இந்த உலகில் மனிதர்களுக்குள் ஒரே துறையின் இருவேறு விஷயங்களில் ஒன்றில் தேர்ச்சி இன்மை இருக்கும். உதாரணமாக, ஒருவர் நன்றாக எழுதுவார், ஆனால் பேசத் தெரியாது, பேச முடியாது. ஒருவர் மணிக்கணக்காக பேசுவார், ஆனால் 10 வரி கூட எழுத முடியாது. பேசியதைத்தானே எழுதுவார், எழுதுவதைத்தானே பேசுவார். இருப்பினும் ஏன் இந்த ஒரு நிலை? இப்படித்தான் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறதே, புனர்பூசம் 3ஆம் பாதம், பேச்சிலும் எழுத்திலும் வல்லவர்கள். சாதாரணமாக பார்த்தால் ஒன்றும் தெரியாது, ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் இவர்களது மகத்துவம் புரியும். இது இல்லாத காரணத்தால் நாம் கோட்டை விட்டுவிட்டோம், வெற்றி பெறவில்லை என்ற நிலை இவர்கள் இருக்கும் இடத்தில் இருக்காது. சொல்வார்களே, எப்படி போனாலும் காரியத்தை சாதித்து விடுவார் என்று. அப்படிப்பட்ட ஒரு அசுரர்கள் இவர்கள். திட்டம் போடுவதிலும், ஒருத்தரை கணிப்பதிலும், எப்படி பேசினால் எது நடக்கும் என்பதை தீர்மானிப்பதிலும், அதன்படி நடத்துவிப்பதிலும் இவர்கள் கெட்டிக்காரர்கள். அநேகமாக இவர்கள் இருக்கும் இடத்தில் வெற்றியின் பங்கு அதிகமாக இருக்கும். இதற்கு மூல காரணம் ஒன்று உண்டு. இது நடக்கிறது, இப்படி போகிறது, இப்படித்தான் முடியும் என்பதை கணித்து விடுவார்கள், சரியாக கணிப்பார்கள். இவர்கள் தகுந்த யோசனைக்கு அருகதையானவர்கள். அந்த நாட்டிலே அரசர்கள் என்று சொன்னார்களே, அது போன்ற அரசர்களுக்கு மதியூக மந்திரிகளாக இவர்கள் இருக்க அருகதை படைத்தவர்கள். எனவே குருவும் புதனும் ஒருங்கிணைந்தால் நன்மையே. இந்த புதனுக்கே உரித்தான சில சாகச செயல்கள் உண்டு. பேச்சு, அந்த பேச்சில் சிறிது பொய், இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் புதனுக்கு. ஆனால் அதை சரி செய்ய குரு இருக்கும் இடத்தில் புதன் பொய் பேச மாட்டான். பயம். ஒரு கடுமையான சிறப்பான ஆசிரியர் முன் ஒரு மாணவனின் அடக்க ஒடுக்கம் எப்படி இருக்கும், அது போன்று இருப்பான் புதன். எனவே அந்த தீமை நடக்காது, அவனுடைய புத்தி துணை நிற்கும். ஆக இந்த புனர்பூசம் 3ஆம் பாதம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் பாதம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, கவனம் வேண்டும். என்னதான் சிறப்பாக செய்தாலும், எந்த தவறுமின்றி செய்தாலும் பலன் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இன்று உங்களுக்கு தோன்றலாம். கவனம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு வெற்றி பெற இருக்கும் ஒரு முயற்சி
எப்படி இருக்கும் என்று சொன்னால், பேச்சிலும் நடத்தையிலும் ஒரு தனி கவனம் செலுத்தி வெற்றி பெறுவதாக அமைகிறது. நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றும் நாள். என்ன சொன்னீர்களோ அதை இன்று செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, முதற்கோணல் முற்றும் கோணல் என்பர். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு தடுமாற்றம். இது சரிவர நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகம், அதை தொட்டு சில செயல்கள். எனவே அந்த செயல்களில் முழு வெற்றி இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் வையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நாளைய தினம் நமக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் அது கிடைப்பதற்கு ஏற்றாற்போல் பேச்சும் பெருந்தன்மையும் காட்டும் நாளாக இருக்கிறது. இந்த நாள் நல்லபடியாக பேச்சும் பெருந்தன்மையும் காட்டும் நாள். கன்னி ராசி அன்பர்களே, செய்யும் வேளையில் நல்ல லாபம் உண்டு. சொல்லப்போனால் இதுவரை அந்தளவு பார்த்திராத லாபம் கூட கிடைக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் எதை விரும்பினீர்களோ, எது அடைவதற்கு மிகவும் கஷ்டம் என்று நினைத்து தயங்கி தயங்கி வேலை செய்தீர்களோ அதை இன்று பெறுவீர்கள். உங்கள் கனவு நனவாகும். விருச்சக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு புது உறவு அல்லது ஒரு அந்நியர் இவரின் மூலமாக இன்று ஒரு சூட்சமம் தெரிய வந்து அந்த சூட்சமத்தை பயன்படுத்தி வெற்றி. மகர ராசி அன்பர்களே, தகுந்த ஒரு துணையை பெற்று அந்த துணையின் மூலமாக எது கூடாது எது வேண்டுமென அறியும் பாக்கியமும் பெற்று அதன் வழி நடந்து வெற்றி. கும்பராசி அன்பர்களே, ஒரு போட்டி, ஒரு பந்தயம் போல் இன்று ஒரு நிகழ்ச்சி நடந்து நீங்களும் பங்கேற்று அதில் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. போட்டியில் வெற்றி. மீனராசி அன்பர்களே, உங்களது நன்னடத்தையால் பேச்சிலும் செயலிலும் அணுகுமுறையிலும் ஒரு நல்ல தன்மையை காட்டி எல்லோரிடமும் ஒரு பாராட்டை பெறும் நாள் இந்த நாள். இந்த நாள் பாராட்டு பெறும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம்
முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.